Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தினுடைய இறுதி ஆராதனையில் தேவன் நம்மை பங்கு பெற செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை காணாமல் இருந்தாலும் தேவன் நமக்கு ஜீவன் எல்லாவற்றையும் கொடுத்து அவருடைய சமூகத்தில் நம்மை கூடி வர செய்ததற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். யாருமே என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யலைன்னு யாருமே சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து தியானித்து நம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 103வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவில் இந்த வசனத்தை சொல்லி நம்ம முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை தேவன் செய்தபடினால அவைகளை நாம் மறவாதபடிக்கு அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். உபகாரங்கள் அப்படின்னு சொன்னால் என்னது? உபகாரங்கள் என்று சொன்னால் அவர் செய்த உதவிகள் எல்லாவற்றையும் நீ மறவாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் இந்த வருஷத்தில் கர்த்தர் உபகாரங்களை செய்திருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உபகாரத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்தினுடைய முடிவிலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்தது கர்த்தர். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்தபடினால அவரை நீ என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரை நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் செய்த உபகாரங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லலை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. உண்மையாலுமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வசனம், ஒரு நன்றி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆராதனை நேரத்தில் ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோன்னா, இத்தனை மாதங்களாய் தேவன் என் வாழ்க்கையில் நிறைய உபகாரங்களை செய்திருக்கிறாரு, அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில் நன்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பாருங்கள், நான் எடுக்க போகிறேன், வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க போகிறேன். ஆராதனை நேரத்தில் எல்லாம் அப்படியே என்ன பண்ணுறீங்க? அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. எனக்கும் இந்த ஆராதனைக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு இந்த ஆராதனைக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு இந்த பாட்டு தெரியாது, அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், பாட மாட்டேன். பாட்டு எப்போயுமே 2 தடவை பாடுவோம் இல்லையா? இப்போ 2வது தடவை எதுக்கு பாடுறோன்னா, தெரிலன்னா கற்றுக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறோம், பாடுறோம். கூட சேர்ந்து என்ன செய்யணும், பாடணும். பாட்டு தெரிலனாலும் அட்லீஸ்ட் ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லணும். ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னால் 10 தடவை சொல்லி காட்டுவான். ஒரு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு இந்த உதவி செஞ்சேன்ல, நான் உனக்கு இது செஞ்சனே, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையே, நான் உனக்கு இது செஞ்சனேன்னு சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்தாலும் ஒரு நாள் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்மளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினதும் கிடையாது. ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும், சத்தமாக சொல்லுங்க, சகல உபகாரங்களையும் மறவாதே. 116வது சங்கீதம் 12வது வசனத்தில் தாவீது சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன்.
தாவீது சொல்றாரு, என் வாழ்க்கையில தேவன் அநேக நன்மைகளை செய்தபடியினால, அநேக உபகாரங்களை என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்தபடியினால அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். நான் எதை நான் செலுத்துவேன்? அவருக்கு எதை நான் செலுத்துவேன்? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவருக்கு நன்றி செலுத்த வார்த்தைகள் போதவே போதாது. நான் சொல்லுவேன், நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய ஒரு உபகாரங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் எடுத்து பார்த்தா 2 செகண்டில் ஆக்சிடெண்ட்டு, எவ்வளோ விபத்துகள், எத்தனையோ பிரயாணம் படுகிறோம், எத்தனையோ வியாதிகள் வருகிறது, எத்தனையோ பலவீனங்கள் வருகிறது. மருத்துவமனையில் போய் பாருங்கள், எத்தனையோ பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தேவன் நமக்கு பலன், சுகம், ஜீவன் எல்லாவற்றையும் கற்று தந்தபடினால நம்ம ஒரே ஒரு காரியத்தை செலுத்தணும். அவருக்கு நன்றி மாத்திரம் என்ன பண்ண வேண்டும்? செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது, என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சொன்னால், நான் என்னத்தை செலுத்தினாலும் அது போதவே போதாது. ஆனாலும் இருந்தாலும் தாவீது ஒரு சில காரியத்தை கர்த்தருக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்கிற நன்றி செலுத்தும் விதமாக இந்த 116வது சங்கீதத்தில் 12வது வசனத்துடைய கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். ஆனால் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால நான் ஒன்று நான் செலுத்துவேன். என்ன பண்ணுவேன்னா, அவள் இடத்துல நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் மேலே அன்பாக இருக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தூக்கம் வருதான்னு நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்துறீங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சாப்பிட்லையா? சாப்பிட்டு தானே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்களுக்காக நம்ம அவருக்கு என்ன செலுத்தணும்னா அன்பு செலுத்தணும். ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்தணும். நீங்கள் அன்பு செலுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர் எதிர்பார்க்குற எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீங்க. நம்ம ஒருத்தர் மேலே அன்பு காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோம் இல்லையா? அதே போல் ஆண்டவர் மேலே நம்ம அன்பு காட்டும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன தானாக வர்ஷிப் பண்ணுவோம், தானாக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்கன்னா பக்கத்துலேயும் இந்த பக்கமும் யாருன்னா ஜெபம் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்குமே தவிர நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம். வருஷத்தினுடைய கடைசி ஜெபம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விதமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? சுத்திகத்தில் பேர் சொல்லி இனிமேல் அப்படி தான் பண்ண போகிறோம். இனிமேல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா டக்குன்னு பண்ணலன்னா பேர் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? ஜெபம் பண்ணணும். பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு தான் என்ன பண்ண போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. அன்பு ஆண்டவர் இடத்துல இருந்துச்சுன்னா தானாக அது வரும். எல்லாமே தானாக ஆண்டவர் ஆராதிப்பீங்க, தானாக ஜெபம் பண்ணுவீங்க, தானாக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனம், மகிமை எல்லாவற்றையும் தானாக என்ன பண்ணுவீங்க? செலுத்துவீங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா நன்மைக்கும் உபகாரங்களுக்கும் உதவிக்கும் அவர் இடத்துல நான் அன்பு செலுத்துவேன். முதலாவது சொல்கிறார், அவருக்கு நான் என்னுடைய அன்பை நான் செலுத்துவேன். ரெண்டாவது தாவீது சொல்கிறாரு, 116வது சங்கீதம், அதே 116வது சங்கீதம் 3-4வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம் 4வது வசனம் கவனிங்களேன். தாவீது சொல்கிறாரு, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கன் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கவனிங்களேன், தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இந்த 2வது பகுதியில் வாசிக்கும் பொழுது 3வது வசனத்தில் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கன் என்னை பிடித்தது, இக்கட்டிலும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது எப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். எப்போ தொழுது கொண்டாரு? அதனால தான் மேலே இருக்கிற வசனத்தை படிக்க சொல்கிறேன் நான். சொல்லுங்க பார்க்கலாம், கவனிக்கணும். 3வது வசனத்தை வாசிங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. தாவீதுடைய சூழ்நிலையை பாருங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது,
பாதாள இடுக்கன் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் படுத்து தூங்கலை, அப்பொழுது நான் சபைக்கு வராமல் இல்லை, அப்பொழுது நான் ஜெபம் பண்ணாமல் இல்லை. இக்கட்டும் மரணக்கட்டும் என்னை சுற்றி கொண்டாலும் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்போ தொழுது கொள்ளுவார் என்று சொன்னால், இக்கட்டும் சஞ்சலமும் மரண கட்டுகளும் அவருடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஏன்னா என் வாழ்க்கையில் இம்மட்டுமாய் மரண கட்டுகள் வந்திருந்தாலோ அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய உபகாரங்கள் என்னை நடத்தினபடினால அவரை நான் தொழுது கொள்ளுவேன். முதல்ல சொல்கிறார், அவர் மேலே நான் அன்பு கூறுவேன், அவர் மேலே நான் அன்பு கூறுவேன். ரெண்டாவது சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எவ்வளவு மரண கட்டுகள் வந்தாலும் அவரை நான் தொழுது கொள்ளுவேன், அன்பு கூறுவேன், தொழுது கொள்ளுவேன். மூணாவது வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. மூணாவது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். மூணாவது சொல்றாரு, ஸ்தோத்திர பலிகளை நான் செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. மற்றவங்க, நான் மட்டும் தான் கத்துறேன், நீங்களாம் அப்படியே சொல்லுங்க. மற்றவங்க ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அப்படியா? ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையாக சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திரம். நான் பார்க்குறேன் மற்றவங்க ஜெபம் பண்ணும் போது ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது? ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ரெஸ்ட்டு, நமக்கு ரெஸ்ட்டு. ஸ்தோத்திர பலியிட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்கிறாரு தாவீது. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கிறவராய் காணப்பட்டார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவராக இருக்கிறார். முதல்ல அன்பு கூறுறாரு, ரெண்டாவது தொழுது கொள்கிறாரு, மூணாவது ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறார். மூணாவது என்னது? ஸ்தோத்திர பலிகள். நாலாவது கடைசியாக நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது 116வது சங்கீதம் 18-19 வாசிங்க. என்னது? நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேம் உன் நடுவிலும் என்னத்தை நிறைவேற்றுவேன்? பொருத்தனைகளை. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருஷம் பொருத்தனை செலுத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வருஷம் பொருத்தனை செலுத்திருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். பொருத்தனையே செலுத்தலை. பொருத்தனையே என்ன பண்ணலை? செலுத்தலை. பொருத்தனையே செலுத்தலை. ஆனால் நாலாவது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லை? கொஞ்சம் கஷ்டம்தான். பொருத்தனை செலுத்தணும். கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? என்ன பணம் மட்டும் பொருத்தனை கிடையாது, காசு மட்டும் பொருத்தனை கிடையாது. இனிமேல் நான் ஜெபிப்பேன். இந்த வருஷத்தில் நான் ஜெபிப்பேன், தவறாமல் சபைக்கு வருவேன், தவறாமல் நான் கலந்து கொள்வேன். திருவிருந்து ஆராதனையாச்சும் நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது 1-2 வாரம் அப்படியே மிஸ் ஆச்சுனாலும் திருவிருந்து ஆராதனையாச்சும் என்ன பண்ணிப்பேன்? கலந்து கொள்ளுவேன். அப்படின்ற ஏதாவது ஒரு பொருத்தனை, அப்படின்னு ஏதாவது ஒரு பொருத்தனை என்ன பண்ண வேண்டும்? தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு பொருத்தனையை செலுத்துவேன், நிறைவேற்றுவேன். ஏன் பொருத்தனை செலுத்துகிறாரு? ஏன் பொருத்தனை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் தேவன் அநேக உபகாரங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரே அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் இடுக்கன், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், மரண கட்டுகள் எது வந்தாலும் சரி, நான் அவர் மேலே நான் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்ம முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். கர்த்தர் மேலே நம்ம முதலாவது அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். நாலாவது, பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷனுடைய கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பொருத்தனை செய்ய போகிறோம். இன்றைக்கி அடுத்த வருஷத்துக்குரிய பொருத்தனை இப்பொழுதே நம்ம செய்ய போகிறோம். என்ன பொருத்தனை செய்ய போகிறீங்க?
என்ன பொருத்தனை செய்ய போகிறீங்க? திருவிருந்து ஆராதனைக்கு ஆச்சு நான் என்ன பண்ணிவிடுவேன்? வந்துடுவேன். நான் இனிமேல் நான் ஜெபிப்பேன், ஆண்டுடைய காரியத்தில் உண்மையாக இருப்பேன், கொடுக்கறதுல உண்மையாக இருப்பேன், காணிக்கையில் உண்மையாக இருப்பேன், தசம பாகத்தில் உண்மையாக இருப்பேன். நம்ம சபையில் தசம பாகத்தை பற்றி பேசுகிறதும் இல்லை, கொடுங்கன்னு சொல்கிறதும் இல்லை. ஆனாலும் ரெகுலராக ஒரு சிலர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இந்த வருஷத்துலேருந்து யார் யாரெல்லாம் தசம பாகம் கொடுக்கலையோ, யார் யாரெல்லாம் காணிக்க கொடுக்கலையோ, அவங்க எல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இல்லை, நான் இது வரைக்கும் பேசினதில்லை, சொன்னதில்லை, இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இனிமேலாக இந்த வருஷத்தில் 2026 கரெக்டாக தசம பாகத்தை என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியை என்ன பண்ணணும்? நீங்கள் செலுத்தணும். இது வரைக்கும் நீங்கள் போனது பரவாயில்ல. இது வரைக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நீங்கள் கொடுத்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கொடுக்கலன்னா அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும். ஆனால் இனி வருகிற இந்த வருஷத்தில் இருந்து ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் உண்மையாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நமக்கு கர்த்தர் ஜீவன், சுகம், பெலன் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஐயா ஜோம் பண்ணி ஒவ்வொரு தடவை முடிக்கும் பொழுதும் என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி முடிப்பார். ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் அது பெரிய ஒன்றும் தப்பு கிடையாது. வசனம் தானே அது, வசனம் சொல்லி முடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது அப்படியே ஜபத்தையே முடிச்சிடுறது கிடையாது. அது ஒன்றும் தப்பு கிடையாது, சொல்லலாம். எப்பொழுதும் சொல்லணும். என்ன கேட்டால் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? சொல்லணும். நடந்தாலும் என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள். மறக்காதீங்க. எதை மறக்காதீங்க? எதை மறக்கக்கூடாது? ஆமாம், கண்டதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். கண்டதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஞாபகம் வச்சுட்ருக்கோம். அவன் என்ன அதை சொல்லிட்டான், இவன் என்ன இதை பேசிட்டான், இதை என்ன வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமாம், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம மறக்க கூடாதது ஒன்றுன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள். என்ன உபகாரத்தை கர்த்தர் செய்தார்? என்ன நன்மையை கர்த்தர் செய்தார்? என்ன உபகாரத்தை செய்தார்? சதீஷ் அண்ணா சொல்லிட்டார், எல்லாத்தையும் செஞ்சிட்டார் அப்படின்னு. நம்ம எல்லாத்தையும் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? செஞ்சார். உண்மை தானே? எல்லாமே ஆண்டவர் செய்தார். நம்ம நிற்பது நிர்மூலமாக அது எல்லாமே அவருடைய கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நின்று கொஞ்சம் நன்றி செலுத்தலாமா? எல்லோரும் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். வீடியோ எடுக்கணும், எல்லாருக்கும் வீடியோ எடுக்கணும். யாரெல்லாம் அமைதியாக நிற்கிறீங்க, யாரெல்லாம் ஆராதிக்கிறீங்க, கண்ணை மூடிங்க. கர்த்தரை நல்லா என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்துன்னு கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நல்லா கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அமைதியாக இருக்கிறீங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள்.